மரங்களால் சூழப்பட்ட அமைதியான கிராமத்தில் வயதானவர்கள் வசித்து வந்தனர். பருவ காலத்திற்கு ஏற்ப வளர்ந்த ஒரு ஜோடி அவர்கள் முற்றிலும் உள்ள பெரிய மாமரத்தைப் போல. ஒரு கோடையிலும் அவர்களின் வீடு சிரிப்பாலும் புதிய மாம்பழம் நறுமணத்தாலும் மரத்தடியில் ஆடும் பேர குழந்தைகள் விளையாட்ட வரலாறுகளால் நிரம்பி இருக்கும். ஆனால் இந்த வருடம் வீடு அமைதியாக இருந்தது. சரி அம்மா, இந்த தடவை நாங்க ரொம்ப வேலையாக இருக்கோம். அடுத்த வருடம் பார்க்கலாம். மரத்தை பார்த்து கொண்டிரு என்று புயல் வந்து மரத்தை அடித்துச் சென்றது. உதவியற்றவராக நின்றார், தனது சொந்த குழந்தையை எடுத்துப் போல. இருந்தவுடன் அவர்கள் குடும்ப குழுவில் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. அப்படிங்கிற 2 நாட்களுக்கு பிறகு ஒரு கார் வெளியே நின்றது. குழந்தைகள் திரும்பி வந்தனர். துக்க உணர்ச்சியில் நிறைந்த கண்கள், வார்த்தைகள் தொண்டையில் சிக்கிக் கொண்டன. அவர்கள் உடைந்த மரத்தை பார்த்தார்கள். எல்லோரும் வருவீர்கள் என இந்த ஊறுகாயை நாங்கள் சேமித்து வைத்தோம் என்று மெதுவாக சொல்லி கடைசி ஜாடியை அவர்களிடம் கொடுத்தார். விட்டது என தெரிந்தவுடன் அன்று அவர்கள் ஒன்றாக ஒரு புதிய மாங்கன்றை நட்டார்கள். குழந்தைகள் அனைவரும் ஒன்றாக அமைந்து உணவருந்துகின்றனர். மூலம் பற்றியது மட்டுமல்ல, காதல் நினைவாக மற்றும் காலத்தை விட ஆழமாக ஓடும் வேர்களை பற்றி. பார்த்தவர்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாக சென்று பாருங்கள். இல்லையெனில் உடைந்த மாமரத்தைப் போல அவர்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.